வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு குறுங்கதையை பற்றி பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். சுரேஷ்குமார் இந்திரஜித் அப்படின்ற எழுத்தாளர் எழுதிய குறுங்கதைகள் தொகுப்புலேருந்து இது ஒரு கதை. கனவு காட்சி அப்படின்ற பேர். கதை ஒரு சின்ன கதை தான். கதை தொடங்குது. ஒருத்தர் கனவு காண்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஞ்சிதா என் கனவுல வந்தா, அவளை நான் காதலித்தேன். கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும் பார்ப்பேன், காதலித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படியே தொடங்குது. அதுலேருந்து போகுது. இது நான் பார்த்ததும் கல்லூரிக்கு போகும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவள் என்னை காதலிச்சாலான்னு தெரியாது. ஒரு தருணத்தில் அவங்க அம்மாவும் கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் அடுத்து உடனே வருது, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு ரஞ்சிதாவுக்கு. அந்த பத்திரிகையை பார்த்ததுலேருந்தே எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு தூரத்து உறவுனால கல்யாணத்துக்கு வேற நான் போயிட்டு வந்தேன். அங்கே போகும்போது பார்க்குறேன், அவள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற ரஞ்சிதா. அப்போ அவள் என்னை காதலிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு கனவு வந்துச்சு, இன்னொரு நாள். அப்படின்றப்போ அந்த கனவுல ரஞ்சிதா கேட்டா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்டா. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். அவன் நல்லா இருக்கேன்னு சொன்னான். இப்படியா கனவு வந்துச்சு. இன்னொரு நாள் கனவுல அவங்க அம்மா வந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு நாள் கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் ரஞ்சிதா மடியில் தலை வச்சு படுத்திருக்கேன். இது யோசிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் வராது. என் மனைவிட்டெல்லாம் இந்த மாதிரி ரொமான்ஸ் வந்ததில்லை. அவள் ரஞ்சிதா மடியில் தலை வச்சு படுத்திருக்கேன். அது எனக்கு பாதுகாப்பாகவும் ஆறுதலாகவும் இருக்குது அப்படின்னு அவர் உணர்றாரு. இப்படி கனவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு கனவு வருது அவருக்கு. அந்த கனவுல நான் ஒரு கிணற்றடியில், சிமெண்ட் தளம் போட்ட கிணற்றடியில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கிணறுலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இது தொடர்ச்சியாக ஒரு 4-5 கனவுகள் அப்படி சொல்லிக்கிட்டே வர்ற இந்த கதாநாயகனை பற்றி நம்ம ஒரு கல்லூரி காலம், இது ஒரு இளமை பருவம், இப்படித்தான் நம்ம சிந்திச்சு போயிட்டுருப்போம். டக்குன்னு என் கண்ணிலேருந்து கண்ணீர் வழிந்தது. அப்போ என் பேத்தி என்னை எழுப்புனா, ஏன் தாத்தா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதும், அப்போ தான் அவர் நினைவுக்கு வர்றாரு அந்த கதாநாயகன். ஓ இல்லை, ஒன்றும் இல்லை, பழைய ஞாபகம், காப்பி போட சொல்லு அப்படின்ட்டு போகிறார். இவ்வளோதான் கதை. ஒரு மனுஷன் தன் ஆள் மன கிடக்கையில இவ்வளோ விஷயங்கள் பொதிஞ்சிருந்து அந்த வயதான நேரத்துல இதை ஒவ்வொன்றா சிந்திச்சு பார்க்கும்போது, இது கனவா வந்துச்சா, உண்மையிலே கனவா, அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகளா என்னன்னு தெரியல. கண்ணீர் தன்னுடைய பழைய காதல், அதுவும் ஒருதலை காதலா இருக்கும் போல, அதை நினைச்சு உருகுன ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இந்த கதையில சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. கனவு காட்சி, சுரேஷ்குமார் இந்திரஜித் எழுதியது. இன்று உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.